நம்மளோட மன உறுதியை வந்து அதிகரிக்க ஒரு 4 வழியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாமே வந்து வெற்றி பெறத்துக்கு மன உறுதி வந்து ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை மீண்டும் மீண்டும் செஞ்சு வெற்றி அடைஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அந்த மன உறுதியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு 4 வழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீண் பேச்சை தவிர்ப்பது. அதாவது நம்ம நிறைய டைம் வந்து விஷயத்தை பற்றி பேச மாட்டோம். அந்த நடிகர் இதை பண்ணார், இந்த நடிகர் இதை பண்ணான், அது அரசியல் எப்படி நடக்குது, அப்படி நடக்குது, ஏன் இந்த விஷயம் எப்படி நடக்குது, இந்த மாதிரி ஒரு வீண் இதுதான் நம்ம வந்து பண்ணிட வேண்டி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறும், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நம்ம யாருமே வந்து இது பண்ணிக்க மாட்டோங்க. இதை முதல்ல வந்து தவிர்க்கணுங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்மக்கிட்ட வந்து நல்ல விஷயன்றது கிட்ட வரத்துக்கே கொஞ்சம் பயப்படுங்க. ரெண்டாவது, உறுதியான முடிவு எடுக்கணுங்க. அதாவது தெளிவாக இருக்கணும். நம்மளோட முடிவில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும், அதாவது ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதுதான் நம்ம உறுதியாக முடிவு எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆரோக்கியமான உடம்பு உறுதியாக முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்தான உணவை சாப்பிட்ணும். கொழுப்பு நிறைந்த உணவுகள், இந்த பஜ்ஜி, போண்டா, சம்திங் நிறைய இருக்குங்க, பப்ஸு, இந்த மாதிரி ஆசைக்கே சாப்பிட்லாம், நான் வேணாம்னு சொல்லலை. பட் அதை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், இதை தான் சொல்லுறேன். நம்ம உறுதியாக எடுத்த முடிவில் வந்து எப்பவுமே பின்வாங்கக்கூடாது. அதுதான் நம்மளோட வந்து மன உறுதியை அதிகப்படுத்தும். மூணாவது, அமைதிக்கான நேரம், அதாவது சைலண்ட்டுக்கான டைம். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி நம்ம வந்து தியானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதோட நம்மளை நாமே மிரர் கூடவும் பேசிக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃபோனை வந்து மேக்ஸிமம் நோண்டாதீங்க. தனிமையில் இருக்கும்போது செல்ஃபோனை நோண்டாதீங்க. அது ரொம்ப நமக்கு வந்து கெட்டது தாங்க. அது எப்படின்னா நம்ம டைம் வந்து நம்மளோட டைம் வந்து விலை மதிக்க முடியாதது. அதாவது காசுக்கு விலை மதிக்க முடியாதுன்னு வச்சுங்க. அந்த டைம் வந்து இந்த ஃபோன் வந்து நம்மக்கிட்ட நம்மளை ரொம்ப எடுத்துக்குது. தேவையில்லாமல் வீடியோ பார்க்குறது, தேவையில்லாமல் நிறைய விஷயங்க இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட மனம் வந்து தெளிவுபடும். நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன முன்னேறத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து மூளை யோசிக்க, மனசும் கொஞ்சம் அமைதியாகிடுச்சுன்னா. 4வது, எதிர்மறை விளக்கம். எதிர்மறை விளக்கம்னா எப்படி சொல்கிறது? நெகட்டிவாக எப்போவுமே திங்க் பண்ணக்கூடாதுங்க. அதாவது எதிர்மறை சிந்தனை, நம்மளால் அது முடியுமோ முடியாதோ, நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம், ஆனால் அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா, இதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுப்பா, இந்த மாதிரி முதல்ல சொல்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப 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 தப்பு. இந்த விஷயத்த செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க, அதை எப்படி செய்யலான்றதை மட்டும் யோசிங்க. உங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலையை பார்க்கும். உங்களோட மூளையும் வேலை பார்க்கும், உங்களோட உடம்பும் வந்து அந்த வேலைக்கான செய்கிறதுக்கான சக்தியை வந்து கொடுக்கும். அதேமாரி தேவையில்லாத எதிர்மறை, அதாவது எதிர்மறையாக பேசுவாங்க பார்த்தீங்களா, உன்னால் முடியாதா, நீலாம் அதுக்கு பண்ணிடியா, செஞ்சிருவியா, கீச்சிருவியா, எல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஒரு 10 அடி தள்ளியே இருங்க. நான் வேணான்னே சொல்ல மாட்டேன். நேர்மறை எண்ணம் கொண்டவங்க, அதாவது பாசிட்டிவ் எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் வந்து பழகுங்க. அவங்க வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்துவாங்க. தம்பி, இதான் இன்னும் முடியும், பண்ணுப்பா, நீ ஜெயிச்சு வருவ, உன்னால் இது பண்ண முடியும், உன்னால் இது இந்த விஷயம் செய்ய முடியும்னு சொல்கிறவங்கள மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு 4 விஷயத்த மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களோட மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாறும். இதை ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல எல்லாமே ஒரே நாளில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு நாள் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்துக்கினே அவங்க சின்னதாக ஆரம்பிங்க. அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்ன்றது நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது
குறைகள் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.